ஜெய் வாசவி. இன்று 7வது ஸ்லோகம். ரஜோராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தனி பத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். குந்தி மகனே, ரஜோகுணத்தை ஆசைப்படி உடையதென்றும் வேட்கையையும் பற்றுதலையும் உண்டு பண்ணுவதென்றும் அறி. வினைப்பற்றால் அது தேகியை தலைக்கிறது. ரஜோகுணம் ஆசையை வடிவெடுத்து முடிவில்லாத பிரவருத்தியை உண்டு பண்ணுகிறது. காவிக்கல் வெள்ளை வஸ்திரத்தை சிவப்பாக்குவது போன்று ரஜோகுணம் ஆத்மாவுக்கு வர்ணம் கொடுக்கிறது. திருஷ்ணா அல்லது வேட்கை என்பது அடையாத பொருளின் மீது அடைய வேண்டுமென்று கொண்டுள்ள விருப்பம். ஆசங்கம் அல்லது பற்றுதல் என்பது பெற்றுள்ள பொருளை விட்டு பிரியலாகாது என்ற மனப்பான்மை. தோற்றத்திலுள்ள இவ்வுலகப் பொருள்களில் பற்றும் தோன்றாதுள்ள மறுமையில் பற்றுதலும் ரஜோகுணத்தால் ஆத்மாவுக்கு வருகின்றன. விறகு கட்டையானது எரிகின்ற தீயை வளர்ப்பது போன்று ரஜோகுணம் வினைப்பற்றை வளர்க்கிறது. கர்மம் செய்யாத ஆத்மாவை கர்த்தாவாக பண்ணி வைப்பது இக்கணம். ரஜோகுணம் இருக்கும் வரையில் கர்மத்தில் மற்றும் தன்னை கர்த்தாவென்று எண்ணுகிற எண்ணமும் ஆத்மாவுக்கு உண்டு. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சரூகம் விதாச்சலம்.